இந்த 5 கலசத்துல ஒரு பூ விழணும், அந்த பூ என்கிட்ட வரணும். ம். நீ இங்க இப்பவே சக்தியா இருக்கேன்னு நான் நம்புறேன். எவ்வளவு கேவலமான புத்தி. நான் அந்த பிரதிஷ்டை பண்ணதுல எல்லாத்துக்குமே இருக்கிறோம். கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ கும்பாபிஷேகம் நடந்தாதான் சக்தியா? இது எல்லாமே நமக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன். 5வது குடம் அவர் வந்து பூவை கட்டுறாரு, ஊத்துறாரு, அங்கிருந்து விழுது. அந்த பூஜை நடக்கும்போது வேற யாரும் உள்ள போகக்கூடாது. அந்த குடும்பத்துக்காரங்க தான் இருக்கணும். அவர் பெரியவர், ரொம்ப வயசானவர். கீழே இறங்கி வந்தாரு. அந்த பூவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. கையில அப்படியே வாங்கி என் முகத்தோட கண்ணோட சேர்த்து வச்சுட்டு அழுத 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 அப்படி ஒரு அழுக. அம்மா நான் கேட்குறேன், சின்ன பிள்ளைத்தனமா கேட்குறேன், நான் உனக்கு நிரூபிக்கணுமான்னு நீ நினைக்காம, என்ன இப்போ உனக்கு என்ன அந்த பூ வேணுமா அப்படின்னு எவ்வளவு தாயுள்ளத்தோட நடந்துக்கிறேம்மா, நான் எவ்வளோ கேவலமா உன்னை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு என்னே நானே நினைச்சேன்னு வந்துக்கிறேன். பட் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம்.